பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இனம் புரியாத ஒரு ஆன்மீக நாட்டம் வந்திருக்கும். திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு ஞான உதயம் வந்திருக்கும். ஏன்னா திடீர்னு பார்த்திங்கன்னா சித்தர்களை போய் வழிபாடு செய்வது, சித்தர்களை தரிசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே இந்த காலத்தில் நிறைய பேர் இந்த காலத்தில் ஆன்மீக நாட்டம் வந்து அதிகமாகும். பார்த்தீங்கன்னா தந்தை மேலே ஒரு இது இருக்கும், இல்லைன்னா சில பேருக்கு தந்தைக்கும் அவருக்கும் நிறைய மனக்கசப்புகள் ஏற்படும். ஸோ ஆன்மீகம் இந்த காலம் ரொம்ப சிறப்பாகும். நீங்கள் இந்த காலகட்டத்தில் புராண நட்சத்திர ஆன்மீகத்தில் இருக்கவங்க பார்த்திங்கன்னா தந்தையோட ஒரு பிரச்சனையோடு தான் இருப்பாங்க. தந்தையோட அதுக்கு முன்னாடி நல்ல ஒரு சுமூக உறவு இருக்கும். குடும்பத்தில் வந்து தந்தையை விட்டு பிரிவதற்கு சில வாய்ப்புகள் வந்து இந்த காலகட்டத்தில் உருவாகும். ஆன்மீகம் சிறப்பாக இருக்கும். சித்தர்களோட தரிசனம் எல்லாமே கிடைக்கும். ஆன்மீகம் உங்களை அரவணைக்கக்கூடிய விஷயமா இருக்குது. நிறைய பேருக்கு ஆன்மீக தெளிவு, ஞானம், முக்தி இந்த மாதிரியான விஷயங்களில் பயணிக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவான ஒரு ஞானம் கிடைக்கும். ஸோ அதனால் என்னென்னாக்கா இந்த காலத்தில் நிறைய பொருட்கள், ஆடம்ப பொருட்கள் மேலே எல்லாத்தையும் ஒரு விரக்தி இருக்கும். விரக்தினா என்னென்னாக்கா எல்லாத்தையும் அனுபவிச்சாச்சு நப்பா இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கும். சிறு பிள்ளைகள் பார்த்து ஆடம்பர பொருட்களுக்கு வந்து நாட்டம் இருக்கும். பெரியவங்களுக்கு வந்து எல்லாத்தையும் அனுபவிச்சாச்சு, என்ன இருக்குது இனிமேல் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஆனால் சின்ன பசங்களுக்கு நிறைய பொருள் சேர்க்கை, நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த யூடியூப்பில் போகலாமா, சினிமா துறையில் நடிக்கலாமா, இந்த மாதிரியான ஒரு ஆர்வம் எல்லாமே வரும். ஸோ ஆர்வம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிறைய இந்த காலத்தில் ரீல்ஸ் பண்ணி போடுவாங்க. இந்த மாதிரியான சின்ன சின்ன பசங்க இதெல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா ஒரு கவனமாக கடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். குறிப்பாக என்னென்னாக்கா தந்தை சார்ந்த உறவில் பிரச்சனை இருக்குதுன்னா தந்தையோட அணுகுமுறையை கொஞ்சம் சீர் பண்ணிக்கிட்டிங்கன்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்.